தமிழர்னு சொல்லிக்கிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நம்ம யாரும் ஒற்றுமையாக இல்லைல்ல. நம்ம ஒழுங்கா ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்போதுமே இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தை நான் ஒரே நாள்ல அடைவேன்னு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு பூமர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி முன்னாள் தலைவர் இந்த மாதிரிலாம் நீங்க விமர்சிக்க இதுல என்ன இருக்கு? பாதிக்கப்பட்ட நான் பக்கத்துல இருந்து பார்த்ததுனால நான் சொல்றேன். இதுல ஒன்றும் எனக்கு தயக்கமே கிடையாதுல்ல. எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சிங்க, இன்னமும் அதே பேச்சை பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இவர் அப்படி இல்லைல்ல. இவரை நீங்க விமர்சிக்கிறீங்க. எப்படி விமர்சிக்கிறீங்கன்னா, இவர் திமுகவின் கூட்டணியில இருக்காரு, அங்க இருக்காருன்னு பேசுறீங்க. இவர் அறிவுசார் புரிதலோடு அங்க இருக்கிறார். அப்படிதான் நாங்க பாக்குறோம். என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களை போல அவரும் நான் தமிழ் தேசிய சிந்தனையோட இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை தனியாவே வச்சு நடத்துறேன்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா அதிகாரத்தை நோக்கி போக முடியுமா? இப்ப அந்த அதிகாரத்துக்கு போனதுக்கு பிறகும் தன் கட்சியை மட்டும் வளர்க்கலையே உள்ளுக்குள்ள இருந்து பொது சிந்தனையோட இன்னும் கூடுதலா ஒரு பெருமை மிக்க ஒரு அடையாளத்தை என்ன சொல்லலாம்னா, ஐயா மறைந்த கலைஞர் காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழி குழு தலைவருங்கிற ஒரு பொறுப்புக்கு கண்ணியத்தோட உண்மை நேர்மை இன்னைக்கு வரைக்கும் இருக்காருல்ல. அதுல இத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் அவரை வரவேற்கிறாங்களா, எதிர்க்கிறாங்களா? எவ்வளவு நேர்மையா வெளிப்படைத்தன்மையோட அந்த வேலைகளை செஞ்சுட்டு வர்றாருல. அப்ப இந்த அதிகாரம், வலிமை மிக்க அதிகாரத்தை நான் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டேங்கிற தாண்டி எப்படி நான் அதை நடத்துறேங்கிறது இருக்குல்ல, அதுல சமரசம் இல்லாம இருக்காருல்ல. சுயநோக்கத்தோட எதுவும் அடைஞ்சிட்டாரா, இல்லை எதுவும் அவங்க குடும்பத்தாட்களுக்கு யாருக்கும் பதவி வாங்கி பயில வச்சுட்டாரா? எதுவுமே கிடையாது. அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் தங்களுடைய என்ன சொல்றது, அவங்க குடும்பத்திலிருந்து வரக்கூடிய விவசாய வருமானமா இருக்கட்டும், ஏனைய வருமானங்களா இருக்கட்டும், நாங்கள் அருகிலிருந்து பார்த்து உண்மை சத்தியத்தை சொல்றேன். நேரம் எல்லாத்தையும் போட்டு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் விரும்பி ஏத்துக்கிட்டு இந்த அரசியல் களத்துல தொடர்ந்து பயணிக்கிறாரு. அவருக்கு நம்மால முடிஞ்ச உதவி. இவரும் அதே போல அந்த குடும்பத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு எந்த சொத்து சுகமும் தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கைங்கிறது இந்த பொது வாழ்க்கையில நான் மனநிறைவா இருக்கிறேன், எனக்கு முடிஞ்ச உதவியை அந்த குடும்பமா சேர்ந்து இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போயிருக்காங்க. எவ்வளவு பெருமையா இருக்கு. இவர் ஒன்றும் திரள் நிதி வாங்கலை, எங்கேயுமே போய் சொந்த நிதியில சொந்தமாக தானே கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க ஒரு முன்னேற்றியாரா, ஒரு உதாரணமா நான் இப்போவும் சொல்றேன். தம்பி விஜய் அவர்களை வந்து நான் நீங்க ஏன் வந்தீங்க, நீங்க இப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லவே கிடையாது. நான் நீங்க வளர்ந்து வரணும், நல்லா வரணும், அதற்கான வழித்தடங்களை பாருங்க. யாரோ சிலர் பேச்சை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணாதீங்க. அது உங்களை வந்து கூட்டத்தை மட்டுமே சேர்க்குமே தவிர அரசியல் அதிகாரமாக நீங்க வெல்வதற்கான வாய்ப்புகள் துளியும் இல்லை.